தேவனை, தேவ தூதர்களை கண்டவர்கள் செத்து போவார்கள். அது பிரமாணம். மனோவா சொல்லுகிறார், கர்த்தரை கண்டோ செத்து போவோம். அப்ப அவர் சொல்லுகிறார், நம்ம செத்துருவோன்றார். ஆனா அதே வார்த்தைக்கு மனைவி சொல்ல வாய்ப்பே இல்லை. நம்ம சாகணும்னு அவர் நினைச்சிருந்தா இதையெல்லாம் நமக்கு அவர் சொல்லி இருக்க மாட்டார். அதான் சொல்ல, நான் செத்துருவேன்னு நினைச்சா செத்தேன், இல்ல என்ன வாழ வைப்பார்னு நீ நினைச்சா வாழ வைப்பார். அல்லேலூயா. நம்ம இனி செத்துருவோம் அப்படின்னா ரைட், அவ்வளவுதான், உன் வார்த்தையின்படியே உனக்கு ஆக கடவுள். இல்ல என்ன அவர் வாழ வைப்பார். இல்லைன்னா இவ்வளவு நாள் கர்த்தர் என் குடும்பத்தை கொண்டு வர மாட்டார். இவ்வளவு சூழ்நிலைகளில் கர்த்தர் என்ன நடத்த மாட்டார். இவ்வளவு வந்து என்ன உசுரோட தெய்வ கிருபையில் அவர் வச்சிருக்கிறார்னா அவர் என் மேல ஏதோ ஒரு திட்டம் வைக்காம இல்லை, என்னை ஆண்டவர் கைவிட மாட்டார் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்குமானா உங்க 2 கைகளை உயர்த்தி ஆண்டவர் மேல நீங்க வச்ச விசுவாசத்தை அறிக்கையிடு. அது அப்படியே ஆகும். அழிஞ்சிருவேன்னு நீ நினைச்சா அழிஞ்ச, வாழுவேன்னு நீ நினைச்சா வாழ. மனோவா சொன்னா நம்ம செத்து போயிருவோம், மனைவி சொன்னா வாய்ப்பே இல்லை. வாழ்க்கையே இனிதான் இருக்கு. ஆண்டவர் எவ்வளவு வாக்குத்தத்தங்களை தந்தார். ஆண்டவர் இவ்வளவு வாக்குத்தத்தங்களை அவர் தருவார் என்றால் நம்ம சாகிறவர்களுக்கு அவர் கொடுப்பார் இல்லையே. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். கேரி தாற்றின் தண்ணீர் வற்றினால், காகத்தின் வரவு நின்று போனால், நீ நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தாலும் கரையில் இருந்த வண்ணம் உன் கண்ணீரை அறிகிறவர்.